வணக்கம். இன்றைய நமது தலைப்பு முத்துக்குமார் கவிஞர் பாடலாசிரியர் எழுதிய அணிலாடும் முன்றில் என்னும் தலைப்பின் கீழ் வர்ற ஒவ்வொரு தலைப்பையும் பற்றி பார்ப்போம். அம்மா. அம்மா என்றால் ஓர் அம்மாதான். உன்னம்மா என்னம்மா என தனித்தனி அம்மாக்கள் கிடையாது, ஒரே அம்மா. லா ச ரா சிந்தா நதியில் இருந்து அவங்க சொன்ன ஒரு வாக்கியம். அம்மா அம்மா நேற்று மீண்டும் கனவில் வந்தாள். பனிமூட்டத்தை ஊடறுத்து பாயும் மஞ்சள் வெயில் போல முகமெங்கும் ஒளி கூடி இருந்தாள். கனவில் அவள் நின்ற இடம் நாங்கள் முன்பு வசித்த கிராமத்து சிறு வீடு. அவள் முன்பு நான் சிறுவனாக நின்று இருந்தேனோ, வயதாகி இருந்தேனா தெரியவில்லை. எப்படி இருந்து என்ன? அம்மாக்களின் கண்களுக்கு எத்தனை வயதானாலும் குழந்தைகள் தானே. இப்போது எல்லாம் அம்மா அடிக்கடி கனவில் வருகிறாள். வழக்கம் போல் இந்த கனவிலும் அவள் ஏதும் பேசவில்லை. ஒரே புன்னகை, ஒரே ஒரு புன்னகை. தனித்த வனத்தில் காற்றை எதிர்கொள்ளும் ஒற்றை பூவின் புன்னகை போல. வார்த்தைகளையும் வாக்கியங்களையும் கடந்து மௌனமோ மோனம் என்னும் உணர்த்துவதைப் போல கோயில் பிரகாரங்களில் வௌவால்களின் கீரிச்சிடல்களை தாண்டி கருவறையில் கிடந்தபடி பிரபஞ்சத்தை உற்று நோக்கும் கடவுளின் புன்னகையைப் போல முடிவுறாமல் புன்னகைத்து கொண்டே இருந்தாள். அம்மாவை நோக்கி நான் நடந்து அவள் கைகளை பிடிக்க எத்தனிக்கும் போது கனவு கலைந்து கண் விழித்தேன். உறக்கம் வரவில்லை. செல்போன் தேடி மணி பார்த்தேன். 3:40. விடுவதற்கு நேரம் இருக்கிறது. பக்கத்தில் மனைவியும் மகனும் உறங்கிக் கொண்டு இருந்தார்கள். ஒரு சிகரெட் பற்ற வைத்தபடி வாசலுக்கு வந்தேன். ஆழம் விழுதுகள் போல் உறவுகள் 1000 இருந்தும் என்ன, வேறென நீ இருந்தாய், அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன். எதிர் பிளாட் வாட்ச்மேன் எஃப்எம்ஐ அலறவிட்டு காதுகளில் மஃப்ளர் சுற்றி உறக்கத்தில் கிடந்தார். அம்மா என் நினைவுகளில் நுழைந்தபடி அலைக்கழித்து கொண்டு இருந்தாள். அம்மா, உன்னை முதலில் நான் எப்போது சந்தித்தேன்? அறிமுகமாகி பேசி பழகி விடைபெற்ற பின் முகம் மறைக்கிற ரயில் சிநேகமாய்தான் இருந்தோம். உனக்கு நானும் எனக்கு நீயும். உனக்கு நான் அறிமுகமாகும் முன்பே எனக்கு நீ அறிமுகமாகிவிட்டாய். உன் முதல் தரிசனம் எனக்கு அக தரிசனமாகத்தான் இருந்தது. திரவங்களின் கதகதப்பில், நடக்கையில் புலப்படும் மெல்லிய அதிர்வுகளில், உடலை நனைக்கும் சிவப்பு நதியில், பனிக்குடத்திடலின் பாசப்பிடிப்பில் உன் முதல் தரிசனம் எனக்கு உள்முக தரிசனமாகத்தான் இருந்தது. ஆனால் அம்மா, அப்போது என் பார்வை தொப்புள் கொடியில் இருந்தது. சந்தனமாக மேடிற்ற வயிற்றில் விரல்களால் வருடிய போதும், அடிக்கடி என் வளர்ச்சியை அசைவுகளில் உணர்ந்த போதும் உன் முதல் தொடுதல் எனக்கு வாய்த்தது. பூமென்மை வயிற்றில் மெத்தென்று உதைத்தேனே அம்மா, அப்போது என் பார்வை பாதத்தில் இருந்தது. உன்னுடைய மிச்சமாக வெளி உலகில் பிறந்தபோது பிடிபடாத ஒளிகளுடன் நோய்த்துகள் படிந்த மருத்துவமனை சூழலில் என்னை எடுத்து உன் மடியில் சாய்த்து கொண்டாயே அம்மா. அப்போது என் பார்வை உன் சேலையின் கவுச்சி வாசனையில் இருந்தது. எல்கேஜி வகுப்புக்கு எனக்கு பிடிக்காத கீரை சாதத்தை நீ பள்ளிக்கு கட்டித்தர சாயங்காலம் ஆனதும் சண்டை போடும் ஆவேசத்தில் வீட்டுக்கு வருகிறேன். ஏன் இத்தனை கும்பல் நம் வீட்டில்? புத்தக சுமையுடன் நடையில் வேகம். என் பிரிய அம்மா, பாயில் படுக்கும் நீ பலகையில் படுத்து இருந்தாய். உலகை பற்றிய என் பார்வை திறந்த